பழனி தண்டாயுதபாணி சுவாமிகள் மடத்திற்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு செய்த விவகாரத்தில் 2 தனி நபர்களை பினாமியாக பயன்படுத்தியுள்ளதாகவும் மிகப்பெரிய சதி அரங்கேறியுள்ளதாகவும் திமுக சட்டத்துறை இணை செயலாளர் பரந்தாமன் கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். ஆன்மீக பக்தர்கள் மற்றும் பொதுமக்களிடையே அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ள நில மோசடி விவகாரம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திடீரென தனியார் இருவர் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருப்பது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இதற்கு பின்னால் ஒரு சதி இருக்கிறது. இந்த பரிவர்த்தனை பார்க்கிற பொழுது பினாமி டிரான்சாக்ஷன் ஏற்பட்டிருக்கிறது என்ற சந்தேகம் பொதுமக்களுக்கு இருக்கிறது. இந்த புள்ளியில் அரசு இதுவரை விளக்கவில்லை. பழனிக்கே பஞ்சாமிர்தமா என்பதை போன்று 100 கோடி ரூபாய் கோயில் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் வெறும் 2 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு செய்த சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியிருக்கிறது. ஊழலை ஒழிக்க வந்த ஆட்சி, தீய ஆட்சிக்கு மாற்றாக வந்த தூய ஆட்சி என ஒரு பக்கம் முதலமைச்சர் விஜயும் அவரது அமைச்சர் சகாக்களும் பேசி வரும் நிலையில் பழனியில் அரங்கேறிய பத்திரப்பதிவு மோசடி தாவேக அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. பழனி நில மோசடி குறித்து விளக்கமளித்த அமைச்சர் நிர்மல்குமார், பத்திரப்பதிவு மோசடிக்கு பெயர் போனவர்கள் திமுகவினர் என்றும் கடந்த திமுக ஆட்சியில் முன்னாள் அமைச்சர் மூர்த்தி மினிஸ்டர் கட்டிங் என்ற பெயரில் பணவேட்டை நடத்தியதாகவும் கடுமையாக விமர்சித்திருந்தார். 100 கோடி ரூபாய் மோசடியில் அமைச்சர்கள் யாருக்கும் நேரடி தொடர்பு இல்லை என்றும் அதிகாரிகள் மட்டத்தில் நடந்த தவறு என்றும் தெரிவித்திருந்தார். இன்னைக்கு இருக்கிற பத்திரப்பதிவுகளை பெரும்பாலான ரெஜிஸ்ட்ரார்ஸோடைய நிலைமை என்னன்னா, அவங்க யாரும் ப்ராப்பரா ரிட்டையர்ட் ஆக கூட முடியாத அளவுக்கு தான் அவங்க ரெஜிஸ்ட்ரார்ஸோடைய அவ்வளோ கேசஸ் பெண்டிங் கேசஸ் இன்னைக்கு இருக்கிற பத்திரப்பதிவு ரெஜிஸ்ட்ரார்ஸ்ல இருக்கு. மேக்ஸிமம் புறையோடிக்கு இருக்கிற ஒரு துறைனா பாத்தீங்கன்னா பத்திரப்பதிவுறை அவ்வளோ லஞ்சம் லாவண்யம். முன்னாடி இருந்த அமைச்சர் மூர்த்தி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒவ்வொரு பத்திரப்பதிவு அலுவலகத்திலையும் ஒரு ஆளை போட்டு மினிஸ்டர் கட்டிங்னு வாங்கிட்டு இருந்தாங்க. மினிஸ்டர் கட்டிங் ஏன்னா அதனால ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு பத்திரம் முடிச்சீங்கன்னா 20,000 லஞ்சமா போகும். 1 லட்ச ரூபாய்க்கு வீடு விற்கிறவங்க, ஒரு இடம் விற்கிறவங்க கஷ்டத்தினால அவங்கள ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம், ஒரு காது குத்துன்னு ஒரு கஷ்டத்தில் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு இடத்த வைப்பாங்க. அதுக்கு 20,000 ரூபாய் கட்டிங் போகும். அதில் மினிஸ்டர் கட்டிங் அங்கேயே ஆளை போட்டு வச்சாங்க. ஸோ அவ்வளோ மோசமான இந்த துறை. அதில் ஒரு விஷயம், எந்த விதத்திலும் இதில் அரசுலையோ அரசு சார்ந்த எந்த அதிகார மையத்திலையோ யாருக்கும் தொடர்பு கிடையாது. 100% இதில் விசாரணை பெரிய லெவலில் எந்த லெவலில் வேணாலும் விசாரணை நடத்தப்படும். யாரு சம்பந்தப்பட்டிருந்தாலும் கண்டிப்பாக கைது செய்யப்பட்டுருவாங்க. இது தொடர்பாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வெள்ளிக்கிழமை செய்தியாளர்களை சந்தித்த திமுக சட்டப்பிரிவு இணைச் செயலாளர் பரந்தாமன் அமைச்சர் நிர்மல்குமார் பேச்சுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். பழனி பத்திரப்பதிவு முறைகேடு சம்பவத்தில் மிகப்பெரிய சதி அரங்கேறியிருப்பதாக குற்றஞ்சாட்டினார். நாங்கள் விசாரிக்கிறோம், விசாரணையில் வரக்கூடிய விஷயங்களை நாங்கள் தெரிவிக்கிறோம் என்பது சொல்லுவதுதான் அமைச்சருடைய கடமை. ஆனால் அறியாமையின் காரணமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று தானாக முன்வந்து ஊருக்கு முன்னாடி முந்திரிக்கட்டை போல அறநிலையத்துறை அமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பது என்பது குற்றவாளிகளை தப்பிப்பதற்காக இவர்கள் முயற்சி செய்கிறார்கள், குற்றவாளியை காப்பாற்றுகிறார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குற்றச்சாட்டு. நிர்மல்குமார் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு பயந்துகிட்டு ராத்திரியெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்ததுன்னு சொல்றாரு. ராத்திரியெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குதுன்னா முட்டாள்களுக்கு தான் இது புரியாது. டோக்கன் போட்ட பிறகு யாரெல்லாம் என்னைக்கு டோக்கன் போட்டிருக்காங்களோ அந்த டோக்கன் எல்லாம் அன்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போகணுன்றது விதி. இது கூட புரிஞ்சுக்காத அமைச்சர்கள்லாம் இன்னைக்கு நாட்டில் மங்குனி அமைச்சர்களா இருக்கிறாங்க. அன்னைக்கு இரவு எவ்வளவு நேரம் இருந்தாலும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போனோம். கடந்த திமுக ஆட்சியில் தனியாரிடம் இருந்ததை பழனி கோயிலின் 1.41 ஏக்கர் நிலத்தை கைப்பற்றி கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்ததாகவும் கார் பார்க்கிங்காக பயன்படுத்தி வந்த இந்த இடத்தை தனி நபர்களின் பெயருக்கு மாறியிருப்பது பல்வேறு சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் பரந்தாமன் குற்றஞ்சாட்டினார்.
தனி நபர்களையும் குற்றவாளிகளையும் காப்பதற்காகவே அமைச்சர்கள் முரண்பட்ட கருத்துக்களை தெரிவித்து வருவதாகவும் அவர் கடுமையாக சாடினார். கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இந்த இடம் தனியார் வசம் இருந்ததை திராவிட மாடல் ஆட்சி கைப்பற்றி கோயில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்து இவை இலவசமான கார் பார்க்கிங் பயன்படுத்தக்கூடிய இடமாக இவை மக்களின் பயன்பாட்டிற்கு இருந்தது. கோயில் கட்டுப்பாட்டில் இருந்த கார் பார்க்கிங் செய்து கொண்டிருந்த நிலத்தை திடீரென தனியார் இருவர் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருப்பது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இதற்கு பின்னால் ஒரு சதி இருக்கிறது. இந்த பரிவர்த்தனை பார்க்கிற பொழுது பினாமி டிரான்சாக்ஷன் ஏற்பட்டிருக்கிறது என்ற சந்தேகம் பொதுமக்களுக்கு இருக்கிறது. இந்த புள்ளியில் அரசு இதுவரை விளக்கவில்லை. பழனி கோயில் நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த தனிநபர்கள் ஆளுங்கட்சிக்கு தொடர்புடையவர்களின் பினாமியாக செயல்பட்டுள்ளார்கள் என குற்றஞ்சாட்டிய பரந்தாமன், திமுக ஆட்சியில் பழனி கோயில் நிலத்தை பாதுகாத்த நிலையில் தற்போது பழனிக்கே மொட்டை போட்ட ஆட்சியாக தாவேக ஆட்சி இருப்பதாகவும் விமர்சித்தார். இவ்வளவு முனைப்பு காட்டுகிற தூய்மை ஆட்சி ஏன் டோல் நம்பர்லாம் கொடுத்து கேபினட் மீட்டிங்கில் யார் தப்பு செஞ்சாலும் நடவடிக்கைன்னு சொல்லக்கூடிய டூப் சீஃப் மினிஸ்டர், நான் டூப் சீஃப் மினிஸ்டர் சொல்லுவேன், ரியல் சீஃப் மினிஸ்டர் இருந்தாருன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். டூப் சீஃப் மினிஸ்டர் இந்த நம்பர்கள்லாம் கொடுக்கக்கூடிய இந்த டூப் சீஃப் மினிஸ்டர் ராத்திரியில் பாஞ்சு சமூக வலைதளங்களில் போஸ்டிங் போட்டவங்களாம் கைது பண்ணக்கூடிய இந்த அரசாங்கம் ஏன் இந்த சப் ரிஜிஸ்ட்ராரை கைது செய்யல? பழனிக்கு மொட்டை போடுவாங்கன்னு தான் நம்மலாம் பார்த்தோம். பழனிக்கே மொட்டை போட்ட ஆட்சி விஜய் ஆட்சி. இன்னைக்கு நாட்டு மக்களுடைய முகத்தில் இன்னைக்கு விபூதி அடிச்சிருக்கிறாங்க. பழனி கோயில் நிலத்தை பத்திரப்பதிவு செய்தவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் என்பது விசாரணையில் தெரிய வந்திருப்பதாகவும், 15 லட்சம் ரூபாய் சொத்தை கூட வாங்க முடியாதவர்கள் எப்படி 2 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை வாங்க முடியும் என திமுக சட்டப்பிரிவு இணைச் செயலாளர் பரந்தாமன் கேள்வி எழுப்பியுள்ளார். இதில் அமலாக்கத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என வினவிய அவர், போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்த வெள்ளதுரை, சேதுபதி ஆகியோரது புகைப்படங்களை அரசு வெளியிடாதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார். 10 லட்சம் 15 லட்சம் பெருமானம் உள்ள சொத்தை வாங்குவதற்கு கூட பொருளாதார ரீதியில் பலமற்றவர்கள் என்று சொல்லப்படுகிற, நாங்கள் விசாரித்தவரை எங்களுக்கு அறியப்படுகிற அந்த இருவர் இன்றைக்கு 2 கோடி ரூபாய்க்கு இந்த சொத்தை வாங்கியிருக்கிறார்கள் சொன்னால், அந்த 2 கோடி ரூபாய் பணம் யாருடைய பணம்? யார் இது பின்னால் இருக்கிறது? ஏன் அமைச்சர்கள் முன்வந்து இவர்களை காப்பாற்ற வேண்டும்? இங்க இருக்கக்கூடிய ஈடி இப்ப எங்க போயிருக்கு? இன்னைக்கு எஃப்ஐஆர்ல இவங்களை 4 பேரே காட்டியிருக்கிறாங்க, இது வரைக்கும் ஏன் கைது பண்ணல? டாக்குமெண்ட் சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போட்டோ ஒட்டியிருப்பாங்களே, ஏன் போட்டோ இது வரைக்கும் வெளியிடல? 2 பேரும் பர்ச்சேசர், நீங்களும் நானும் போய் ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா, ஏன் போட்டோ ஓட்டணும், உங்க போட்டோ ஓட்டணும், சாட்சி கையெழுத்து போட்டோ ஓட்டணும். அந்த போட்டோ இப்ப அவைலபிளா இருக்கா இல்லையா? ஆன் த டேபிள் ஆஃப் தி சப் ரிஜிஸ்டர் அரசனுடைய கோப்புல இருக்குல்ல, ஏன் அதை வெளியிடல இன்னும்? அப்ப இந்த ஆட்சி, இந்த அதிகாரம், இந்த அமைச்சர் மறைக்கிறாங்க இந்த குற்றவாளிகளை. அதுதான் நான் சொல்றேன். திமுக ஆட்சியின் போது மேடை போட்டு சிஎம் சார் என்று பேசிய முதலமைச்சர் விஜய் இப்போது பத்திரப்பதிவு ஊழல் குறித்து ஏன் பேச மறுக்கிறார் என்றும் சரமாரியாக கேள்வி எழுப்பினார். அமைச்சர்கள், திமுக முன்னாள் அமைச்சர்கள் குறித்து பேசும்போது நாவடக்கத்துடனும் கண்ணியத்துடனும் பேச வேண்டும் என்றும் பரந்தாமன் கடுமையாக எச்சரித்துள்ளார்.